ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இன்னொரு வித்தியாசமான ஒரு அதாவது மொபைல் ஸ்டாண்ட்னு சொல்லலாம். ஃபோன் அன்பாக்சிங் அதை ரிவ்யூன்னு பண்ணி கொஞ்சம் களைச்சி போயிருக்குது. அதாவது நமக்கு இந்த கொரோனாவால் அந்த ஃபோன் நமக்கு கையில் கிடைக்கவும் இல்லை. உங்களுக்கும் போராக இருக்கும். அனிமேஷன் மூலமாக காட்டியே நான் வீடியோ போட்டாச்சு. அதுவும் அவ்வளோ வியூஸ் போகல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். கொரோனா டைமில் எல்லாம் லாக்டவுனில் இருப்பீங்க. இதை வாங்குறத நம்ம செஞ்சாலே கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். அந்த வகையில் நானும் ஒன்று செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே போல் இப்படி நிறைய வீடியோலாம் பாருங்கள். லாக்டவுன் டைமில் சும்மா இருக்கிறதோட இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சாலும் நம்மளோட வீட்டுக்கு ஒரு சாமானாச்சும் போய்த்திரும். அந்த வகையில் நம்ம இதில் என்னென்ன செஞ்சுருக்கேன்ட்டு கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக பாருங்கள். ஏன்னா நம்ம நம்மட கண்டனுக்குரிய வீடியோ இல்லை, பட் இருந்தாலும் நான் செஞ்சுருக்கேன். இந்த வகையில் நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்கள். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நண்பர்களே, முதலாவது அந்த பெரிய பட்டை இருக்கு இல்லையா, அந்த பெரிய பட்டையை எடுத்து நம்ம அந்த வால் மூலமாக அதை அறுத்துடுவோம். நடுவில் அதாவது ஒரு கோலம் அடிச்சு போட்டு நேராக நீங்கள் வெட்டினீங்கன்னா சரி எவ்வளோ காணும், கோலம் அடிக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் நேராக வெட்டினீங்கன்னா கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நம்ம அயன் பாக்ஸ் வச்சு நம்ம நிமித்தம் போகிறோம். அயன் பாக்ஸ் வச்சு நிமித்தம் போறியா எப்படின்னு பார்த்தோம்னா நான் காட்டுறேன் பாருங்கள். அயன் பாக்ஸை வச்சு அதை நம்ம அந்த நெருப்பை வச்சு நிமித்தம்னா அதில் கொஞ்சம் கலராக அந்த கருப்பு கலர் அந்த கொஞ்சம் புகை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அதை நம்ம அதை செய்யலை. பட் இருந்தாலும் இது நானும் அவ்வளோ நினைக்கல. பட் இருந்தாலும் நல்லா ஸ்மூத்தாக தான் வந்துச்சு பாருங்கள். நாங்கள்லாம் பட்டையே நிமித்தினா கொள்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுக்க வேண்டியதாக போயிட்டு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஐமுக்ஸ் கையில் கீழே சுட்டுதுன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிரும். அது அந்த காயங்களை இன்ஜெக்ஷன் ஆகிடும். இன்றைக்கும் ஒரு தடவை 2 தடவை பட்டுச்சு. பட் இருந்தாலும் அதை அவ்வளோ வண்டு இல்லை. வீடியோனா போட்டேன் அவனும். மக்களே, நான் அந்த பட்டரிக்கு தான் அந்த பட்டையை நான் ஃபுல்லாக அதாவது நேராக அவ்வளோக்கு நேராக நிமித்தலை. நீங்கள் நிமித்துங்க, ஹட்டாக நிமிரப்படும். ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டு நான் கொஞ்சம் இதாக்கிட்டேன். லைட்டாக கொஞ்சம் அவசரம் மடக்குள்ள லைட்டாக வெடிச்சிட்டு அதால் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதால் நான் பரவாயில்ல, அவ்வளோ ஒன்று இஷ்யூ ஒன்று இல்லை இதில். நீங்கள் ஃபுல்லாக நிமித்த பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஒன்று பண்ணுங்கள். சும்மா கொரோனா டைமில் சும்மா இது இப்போ இது போல 2-3 வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த இதுக்குரிய வீடியோலாம் வரும். கட்டாயம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் இது செய்வாங்க. அதாவது நம்ம கொரோனா கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணாமல். முக்கியமாக இந்த வீடியோக்கு சும்மா பாருங்கள். சும்மா ரூம் ஐடியாஸ்லாம் வரும். அந்த வகையில் நீங்களே இது மாதிரி செஞ்சு கொள்ளலாம். அந்த நெருப்பை காட்டுறதுக்காக வேண்டி அந்த லைட் ஆஃப் பண்ணி ஓன் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு விளங்குது இல்லையா, அதுக்காக வேண்டி தான். அடுத்து நம்ம கத்தியை வச்சு சூடாக்கி அந்த கொஞ்சம் வெட்டலாமான்னு ட்ரை பண்ணுவோம். பட் இருந்தாலும் அவ்வளோ இதாக வெட்டப்படலை. அதை வாழலே வெட்டிடுவேன் அதை. ஒரு பாக்ஸாக வெட்டி கொள்ளுங்க. சும்மா மக்கரால் சும்மா கீறி போட்டும் அந்த வழியாலே நீங்கள் வெட்டி கொள்ளுங்க. அதே மாதிரி 2 பாக்ஸ் தேவை. நான் இப்போ ஒரு பாக்ஸ் தான் கீறுவேன். ஆஃப்டர் இன்னொரு பாக்ஸ் ஒன்று நான் கீறுவேன். அந்த பாக்ஸாக வெட்டினது ப்ரோ சும்மா அந்த குழாய் நான் ஆரம்பத்தில் போடலை. இதுக்கு ப்ரோ எனக்கு ஐடியா வந்துச்சு. அந்த குழாயை நீங்கள் பார்த்தீங்களா விளக்கும், சும்மா நார்மல் குழாய் தான். அதை சும்மா கீழே கொஞ்சம் சரிவாக வெட்டி விட்டு மேலே கொஞ்சம் பள்ளம் எடுத்திங்கன்னா மேலுக்கு அந்த அன்னைக்கு தானே அந்த இதொண்டு வைக்கணும். அதுக்காக நான் வெட்டி வச்சுருப்பேன். இப்போ காட்டுவேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா. ஒரு பக்கம் சாய்வு அரிக்கணும், அதை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் சும்மா பள்ளம் அரிக்கணும், அந்த மேலே வைக்கிறது வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பாக்ஸ் ஒன்று திரும்ப வெட்டி கொள்ளுங்க. அதாவது கீழுக்கு வைக்கிறதுக்கு உண்டு, இன்னொன்று மேலுக்கு வைக்கிறதுக்கு உண்டு.
ஃபோன் ரிவ்யூ, ஃபோன் அன்பாக்சிங் கூட கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இந்த வேலைகள் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இந்த இப்படி வேலைகள் வச்சுருக்க சேனல் கொஞ்சம் இருக்கு. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலை கட்டாயம் சப்போர்ட் பண்ணிடுங்க. 200 ஃபேமிலி நமக்கு இருக்கு, அதாவது 200 பேர்சன்ட் இருக்காங்க நமக்கு இப்போதைக்கு. இன்னும் கூடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, பட் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. நானும் கொஞ்சம் இந்த ஐடியாவை தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் சொதப்பிடிச்சு தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் வந்துச்சு. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த இதை ஸ்டாண்டை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வடிவாக தான் வந்துருந்துச்சு. இதுக்கு நல்லா கஷ்டப்பட்டீங்க, ஷேர் பண்ணிடுங்க மக்களே. அப்படி லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். கட்டாயம் பண்ணி விட்ருங்க, நம்புகிறேன். நான் இப்போ ஹார்ட்ன மாதிரி மடக்கிடுங்க. அந்த சைட்டில் வந்து ஃபோன் வந்துட்டு ஹோல்டராக இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் மடக்கி வச்சுருங்க. இப்போ காட்டுவேன் நான். அந்த மடக்கி வச்சிருந்தது பிறகு அதுக்குள்ளே நான் ஃபோனை வைக்க போகிறேன். இதை ஒட்டிடலாம். இப்போ நம்ம சூப்பர் குளூ தான் எடுத்துருக்கோம். அந்த சூப்பர் குளூவை வச்சு நீங்கள் ஒட்டிக்கொள்ளலாம் ஃபுல்லாக. நல்ல இருக்க இருக்கிற அளவுக்கு கட்டாயம் ஒட்டிக்கொள்ளுங்க. அப்போ தான் ஃபோனை வைக்கும்போது கொஞ்சம் உலாம இருக்கிறது நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த சின்ன பட்டையை நடுவில் ரெண்டு கட் பண்ணி போட்டு அந்த ரெண்டையும் வச்சு அந்த ஹோல்டரோடு சேர்த்து ஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த க்ளூக்கு அந்த கன்னால் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அந்த கம்மால் பாருங்கள், ஒன்றா பாருங்கள். இன்னும் இதையும் ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே அதுக்காக அந்த பள்ளமாக வைக்கிச்சேன்னு இதுக்காகத்தான். இதை வச்சா தான் கொஞ்சம் அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கொஞ்சம் பள்ளமாக வச்சா தான். அந்த நான் பள்ளமாக வச்சுருக்கேன். கொஞ்சம் நீங்கள் அந்த உளியால் கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா சரி, அவ்வளோங்கானும் ஒட்டியாச்சு. அந்த இடம் கொஞ்சம் எனக்கு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் இருந்துச்சு, அதாவது கம்ஃபர்டபுளாக இல்லை. கொஞ்சம் அந்த கிருவி இருந்ததால் ஃபோன் வந்துட்டு இஞ்சால பார்த்து அங்கால் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துச்சு. இப்போ கடைசியில் காட்டுவோம் பாருங்கள். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதான் போய்த்து. அடுத்து நீங்கள் அந்த ஸ்டாண்ட் மேலே அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை எப்படி பூத்துனீங்கன்னா அதாவது அதை ஃப்ளெக்சிபிளாக வர அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அதை கொஞ்சம் விரிச்சு போட்டு உங்களுக்கு வச்சிங்கன்னா சரி. அப்படி வச்சோன்னா அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம மேலே அசைக்கக்கூடியதாக இருக்கும். அதை காட்ட மறந்து போய்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் அசைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மேலுக்கு கொஞ்சம் கீழுக்கு அப்படின்னு அசைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பெயிண்ட் இருந்தால் கட்டாயம் பெயிண்ட் அடிச்சு கொள்ளுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டி கலர் பேப்பர்ஸ் இருந்தால் வெட்டி கொடுங்க. இந்த ஒயிட் பேப்பர்ஸ் தான் இருந்தால் வெளியே போய்க்கல. குவாரண்டைனில் இருக்கேன். அதான் குவாரண்டைனா கொரோனா இல்லை, பட் இருந்தாலும் அந்த அப்புறம் கேஃபி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த வகையில் நான் ஊரில் இருந்ததால் கடைக்கு போக வேண்டிய நிலைமை வரல. அதால் நான் ஒயிட் பேப்பர்ஸ் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேறு பேப்பரை ஒட்டி பாருங்கள், அதாவது கலர் பேப்பரை ஒட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை காத்திருங்கள் நண்பர்களே. நன்றி.